ஹாய் வணக்கம். நம்ம இன்றைக்கி எக்ஸ்பர்டைசர் அகாடமி தமிழ் சேனல் மூலமாக கற்றுக்க போகிற ஈஸி சயின்ஸ் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஒய் சால்ட் இஸ் டிசால்விங் இன் வாட்டர். ஸோ ஏன் சால்ட் வாட்டரில் டிசால்வ் ஆகணும் அப்படிங்கிற சயின்ஸு தான் நம்ம பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வாட்டரில் என்ன மாதிரியான மாலிகுல் கண்டென்ட்ஸ் இருக்குது அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும். நம்ம ஆல்ரெடி இதை பழைய கிளாஸஸ்லேயே பார்த்துட்டோம். ஸோ வாட்டரில் பார்த்திங்கன்னா H2O அப்படிங்கிற மாலிகூல்ஸ் இருக்குது. அதாவது H2O அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா 2 ஹைட்ரஜன் ஒரு ஆக்சிஜன் மாலிகூல் இருக்குது. இதில் பார்த்திங்கன்னா 2 ஹைட்ரஜன் ஆட்டம் ஒரு ஆக்சிஜன் ஆட்டம் அப்படிங்கிறது இருக்குது. இந்த ஆக்சிஜன் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா நெகட்டிவ் சார்ஜபிள் அப்படின்னு சொல்லலாம், நெகட்டிவ் மாலிகூல்ஸ் அப்படின்னு சொல்லலாம் ஆக்சிஜனை. அதுவே பார்த்திங்கன்னா ஹைட்ரஜன் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா பாசிட்டிவ் சார்ஜ் அப்படின்னு சொல்லலாம். ஸோ ஹைட்ரஜன் பாசிட்டிவ் சார்ஜு, ஆக்சிஜன் நெகட்டிவ் சார்ஜான ஆட்டம் தான் இதில் இருக்குது. இதில் வேறு என்ன அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா, அதாவது இந்த ஆட்டம் எப்பயுமே வாட்டரில் பார்த்திங்கன்னா லூஸ்லெஸ்ஸாக ஒரு ஸ்ட்ராங் கண்டென்ட்டாக இல்லாமல் ஒரு பாண்டாக இல்லாமல் அங்கே இங்கேயும் போயிட்டே இருக்கும். ஸோ இப்படி மூவ் ஆகிட்டே இருக்கும்போது இப்போ நம்ம சால்ட்டில் என்ன கண்டென்ட் இருக்குது, அதாவது என்ன மாதிரி மாலிகூல்ஸ் இருக்குது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும். இந்த சால்ட் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா NaCl அப்படிம்பாங்க, சோடியம் குளோரைடு அப்படிம்பாங்க. இந்த சோடியம் பாசிட்டிவ், அதாவது Na அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா பாசிட்டிவ், Cl அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா நெகட்டிவ். ஸோ இதுதான் NaCl அப்படிங்கிறோம். ஸோ இதில் வாட்டரில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி H2O இருக்குது, அது வாட்டரு, அதாவது ஹைட்ரஜன் 2, ஆக்சிஜன் 1. ஆக்சிஜனை நெகட்டிவ்னு சொல்லுவோம், ஹைட்ரஜனை பாசிட்டிவாக சொல்லுவோம். ஸோ இந்த சால்ட்டில் பார்த்திங்கன்னா Naங்கிறது பாசிட்டிவ், Cl அப்படிங்கிற குளோரைடு நெகட்டிவ், Naங்கிறது சோடியம். ஸோ இந்த சோடியம் குளோரைடை நம்ம தண்ணியில் போடும்போது என்ன ஆகும் அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா, இந்த ஹைட்ரஜன் மாலிகூல், அதாவது இந்த பாசிட்டிவ் ஹைட்ரஜன் மாலிகூல்ஸ் என்ன பண்ணோம் அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா, வாட்டரில், அதாவது இந்த சால்ட்டில் இருக்கிற சால்ட் பார்த்திங்கன்னா ஒரு கிறிஸ்டல் பாண்டட் மாலிகூல்ஸ்னு சொல்லலாம். ஸோ அதில் இருக்கிற Cl அப்படிங்கிற அந்த நெகட்டிவ் சார்ஜபிள் குளோரைடை மட்டும் அட்ராக்ட் பண்ணும். எது இந்த ஹைட்ரஜன் பாசிட்டிவ் நெகட்டிவ் ஈஸியாக அட்ராக்ட் பண்ணும். அட்ராக்ட் பண்ணி என்ன பண்ணும் அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா, இந்த ஹைட்ரஜன் மாலிகூல்ஸ் அப்படியே கரைச்சிடும், டிசால்வ் பண்ணிவிடும். அதுக்கப்புறம் இந்த ஆக்சிஜன் அப்படிங்கிற நெகட்டிவ் மாலிகூல்ஸ் வாட்டரில் இருக்குல்லவா, அது என்ன பண்ணும் அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா, சோடியம் அப்படிங்கிற சொல்லக்கூடிய அந்த Na அப்படிங்கிற மாலிகூல்ஸை அட்ராக்ட் பண்ணி இழுத்து அதை டிசால்வ் பண்ணிவிடும். ஸோ இது மாதிரி தான் அந்த சோடியம் குளோரைடு அயானிக் பாண்டு வாட்டரில் டிசால்வ் ஆகுது. ஸோ இதில் முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா, இதை நம்ம இதே சால்ட்டை வேறு ஒரு லிக்யூடில் போடும்போது கண்டிப்பாக வாட்டரில் டிசால்வ் ஆகிற மாதிரி கண்டிப்பாக டிசால்வ் ஆகாது. காரணம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா, வாட்டரில் இருக்கிற அந்த H2O அப்படிங்கிறது தான். இப்போ வேறு லிக்விட் அப்படின்னா, இப்போது நீங்கள் எது வேணால் எடுத்துக்கலாம், ஒரு ஆல்கஹால் இல்லை இந்த மாதிரியான வேறு கண்டென்ட் ஏதாச்சும் ஒரு லிக்விடில், மெர்க்குரி இல்லை வேறு ஏதாச்சும் இதிலெல்லாம் நீங்கள் போடும்போது பார்த்திங்கன்னா சால்ட் ஈஸியாக டிசால்வ் ஆகாது. காரணம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா, வாட்டரில் இருக்கிற H2O அப்படிங்கிற மாலிகூல்ஸ் தான் இந்த NaCl அப்படிங்கிற மாலிகூல்ஸை ஈஸியாக அட்ராக்ட் பண்ண முடியும். ஸோ இந்த கிளாஸில் நம்ம என்ன தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா, எப்படி சால்ட் வாட்டர் மாலிகூல்ஸை அட்ராக்ட் பண்ணி டிசால்வ் ஆகுது அப்படிங்கிறத பற்றி தெரிஞ்சுக்கிட்டோம். ஸோ இதே போல் இன்ட்ரெஸ்டிங்கான டாப்பிக்கில் நம்ம கண்டிப்பாக நெக்ஸ்ட் கிளாஸில் பார்க்கலாம். இந்த வீடியோ டியூட்டோரியல் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணிக்கோங்க. எக்ஸ்பர்டைசர் அகாடமிக் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.
கூடவே பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கிங்க. தேங்க்யூ. பாய் பாய்.